சபரி, ஹாய் சபரி. லைக் போடுங்க செல்லங்களே. எப்போ லைவ் எக்ஸ்க்ளூசிவ்ல சிப்பினா இதோ இது முடிஞ்சிட்டு இப்போ அதில் வருவேன். வாங்க, இப்போ அது முடிச்சுட்டு அதில் வருவேன் தங்கம். கென்னடி எப்படி இருக்கீங்க? இருக்குங்க, லைவ் இருக்கு அதில். லைவ் இருக்கு. சிப்பி 922 கொடுக்கல. சேனல் நேமே எனக்கு மறந்து போச்சு. எனக்கு இருந்த அழைச்ச பொழப்பு. சிப்பி 922 கொடுக்கல் மழை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை நான் ஆன் பண்ணா மட்டும்தான் இந்த நேம் எனக்கு ஞாபகமே வருது. இன்னொன்று, நான் காலையில் ரீல்ஸ் போட்டிருக்கேன் போல இருக்கு. அது போட்டதே நான் மறந்துட்டேன். இன்னைக்கு இருந்த அலைச்சல் அப்படி. இப்போ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு, ஆமா நம்ம காலையில 2 ரீல்ஸ் போட்டு விட்டோம்ல, அது என்ன வியூஸ் அது போயிருக்கா என்னன்னு கூட தெரியலையே. காலையில தூக்கி போனை பேகுக்குள்ள போட்டது. அதுக்கப்புறம் தான் நான் எடுத்து பார்க்குறேன். ஒன்றுத்துல 2K வியூஸ். ஓ சரி, ஓகே, ஏதோ 1K தாண்டி இருக்கு. ஹலோ அக்கா, ஹாய் லிங்கேஸ்வரா, ஹாய் பிரசாந்த். நீங்கள் எப்போ தான் அந்த மாஸ்க் கழட்டுவீங்களா? சரோமா, ஹாய்டா பட்டோ. ஷேவ் பண்ணியா? பண்ணிட்டேன். மூஞ்சி முகரையெல்லாம் நல்லாவே பண்ணி விட்டுட்டேன். கண் அழகி ரவிராஜா, இன்றைய தலைப்பு பற்றி கேட்கலாமா? தலைப்பை பற்றி பேசினாலே வந்து யூடியூப் வியூஸே வந்து நமக்கு இது பண்ண மாட்டேங்குதுமா. அப்படித்தான் சொல்றாங்க, தலைப்பு வச்சு பேசுங்கன்னு. தலைப்புக்கெல்லாம் இங்க பவர் இல்லடா பட்டு. தலைப்பே இல்லாம பேசுற டாபிக் தான் இங்க பவர் ஜாஸ்தி. ஆமா குமார், ஆமா. எனக்கு டைமா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நேற்று அசதியில் தூங்கிட்டேன். எல்லாருக்கும் அசதி தான். என்னடா பண்ணுறது ட்ரீமு, என்ன பண்ணுறது சொல்லு. எப்போ எப்படி இருக்கு பெயின்? பரவாயில்லம்மா. ஷோல்ட்ரு விட்டு விட்டு வருது. கண்டினியூஸாலாம் வலிக்கல. காலையில் நான் நைட்டு வலிக்குதுன்னு படுத்தல்லம்மா, ஒரே பக்கமாக தூங்கியிருக்கேம்மா. காலைல முழிக்கும் போதே எனக்கு வலிக்குது. அப்புறம் மறுபடியும் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் போய் அலைஞ்சிட்டு வந்தால் ஈவினிங் வலிச்சுது. அப்போ இதை இப்போ ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு போட்ட ரீல்ஸில் கமெண்ட்ஸ் போட்டேன் பார்த்தீங்களா? எஸ்டி இல்லைம்மா, பார்க்கல. ரீல்ஸையே மறந்துட்டேங்கிறேன். போட்ட ரீல்ஸ் எல்லாம் என்னென்ன ரீல்ஸை போட்டேன்னு இப்போ தான் நான் பார்த்தேன் ஒவ்வொன்றத்தையுமே. ஓகே, இதெல்லாம் போட்டிருக்கேன்னா அப்படின்னா நான் அப்லோட் பண்ண ரீல்ஸை நானே 10 வாட்டி பார்த்துருவேன். என்னன்னா கரெக்டாக இருக்கா, மக்கள் பார்வைக்கு இது எப்படியெல்லாம் இருக்கும், என்ன மாதிரி ஃபீல் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு நானே ஒரு கற்பனைக்குள்ளே போவேன். கோல்டு சொல்லுங்க சுபாஷ். கோல்டு லைவ்ல எப்போ வருவடி செல்ல? வருவேண்டா ராஜகோபால். இப்போ உடனே ஜாயின் பண்ணுங்க. நான் உடனே இப்போ மெம்பர்ஷிப் லைவுக்கு வரேன். சீக்கிரம் கூட ஜாயின் பண்ணுங்க பட்டோ. அதெல்லாம் கிடையாது ஜானா, இருக்குதான் நினைக்கிறேன். இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா அங்கே தானே இன்ஜெக்ஷன் போட்டாங்க ஜனா, அதனால அந்த பெயின் எனக்கு இருக்கு. உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க நண்பரே. உடம்பு வலிக்கிற எண்ணெய் குளியல் போடுங்க, சரியாகிடும். கண்டிப்பா. லவ் யூ. அப்புறம் 90 எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ் இருக்கா? 92ல வந்து எக்ஸ்க்ளூசிவ் இல்லை, பர்சனல் ஆக்சஸ் வரைக்கும் தான் வச்சுருக்கேன். இன்னும் அதை எக்ஸ்க்ளூசிவ் கொண்டுட்டு வரல. ஏன்னா அதில் 6 ஆக்சஸும் ஃபில்லாக இருக்குது. அதில் ஏதாவது நான் ஒன்று மைனஸ் பண்ணி தான் அதை நான் கொண்டுட்டு வரணும். எல்லாத்துலேயுமே ஆட்கள் இருக்காங்க. எல்லா ஆக்சஸ்லையுமே ஒரு 10 பேராவது இருக்காங்கப்பா அதில். செல்லம், நம்ம எப்படி அதை மாற்றுறது? ஏங்க உங்கள் அழகு முகத்தை காமிக்க மாட்டீங்களா? நானும் உங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்குறேன். உங்கள் கண்களை மட்டும்தான் பார்க்குறேன். உண்மையிலே நீங்கள் செம்ம அழகு. தேங்க்யூ சத்யமூர்த்தி, தேங்க்யூ மேம். மார்னிங் டாக்டர்கிட்ட செக் பண்ண போகுண்டா. எங்கடா மார்னிங்குன்ற, எங்கே போக முடியுது? சரி, லைக் போட சொல்லுவோமா? செல்லங்களே லைக் போடுங்க. எப்படி மேலே தெரியுது பாருங்க, சப்ஸ்கிரைப் தொட்டோ ஆள் கொடுத்துருங்க பட்டோ. டைமு வந்து இப்போ மணி வந்து 10:56 ஆயிடுச்சு. 12:20 வரைக்கும் இருப்போமே இதில். நம்ம சிப்பி 92 போயிடலாம். குந்தாணி, சொல்லுங்க. என்ன வியூஸே இல்லாமல் இருக்கு. நான் ஒரு 10 பேர் தான் கமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஐயங்கனி ஹலோ அக்கா. லிங்கேஸ்வரா, சாப்பிட்டீங்களா? மோனி என்ன சாப்பிட்டீங்க? அப்புறம் வந்து ட்ரீம், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? சரு, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? தேங்க்ஸ் ஃபார் சாரி 3 சாரி ஆட் டு கார்ட்.
செல்லம் நான் வந்து அதில் வந்து நான் அதில் ஓரளவுக்கு பெஸ்ட்டான சாரீ நான் அதில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உள்ளார வந்துட்டு சர்ச்சில் கூட உங்களுக்கு ஏற்ற சாரியை டைப் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் வேறு சேனல் இருக்குது, அந்த நேம் சொல்லு. சிற்பி 920 க்ரீன் வேஸ்மா. சேம் இப்போ இதே நேம் தான். சிற்பி 922 கொடைக்குள் மழை. அது சிற்பி 92. இது 922ன்னு போட்டிருக்கேன். அதில் 92 அவதான் வித்தியாசம். இது கொடைக்குள் மழை, அது க்ரீன் வேஸ். சிற்பி 922 க்ரீன் வேஸ்ன்னு போட்டிங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு சேனல் வந்துடும். இது செகண்ட் சேனல். இது அதுக்கப்புறம் இப்போ 1 இயர் தான் ஆகுது இந்த சேனல் ஓப்பன் பண்ணி. 1 இயர் இப்போ தான் கம்ப்ளீட் இன்னும் ஆகலை. இன்னும் 1 வருஷம் தொடலை. இப்போ தான் தொட்டிருக்கு 1 வருஷம். அப்புறம் அதுலேயே நல்லா தான் இருந்துச்சு. அப்படியா? சூப்பர் சூப்பர். எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ நான் அந்த கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி அதில் வச்சேன். சரவணன் மிஸ், இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த ஆக்சஸ் எடுத்தாலும் ஃபேஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஷோ லைவாக தாங்க விதவிதமான டைப்பிங்கில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. இதில் எக்ஸ்க்ளூசிவ் எடுத்துக்கோங்க. நல்லா மனசு விட்டு ஃப்ரீடமாக பேசலாம், என்கிட்ட பழகலாம். அப்புறம் சொல்லுங்க நபி. முத்துராஜ் என்னடி இன்னைக்கு பார்க்கவன குடும்ப இஸ்திரி மாதிரி இருக்க. அப்போ இதுக்கு முன்னே என்ன, நான் ஏதோ பிச்சைக்காரி கோலத்தில் இருந்த மாதிரி சொல்கிறேன். ஏண்டா பிரபு, அப்போவும் நான் அப்படி தான் இருந்தேன், இப்போவும் இப்படி தான் இருக்கேன். நான் எப்போவுமே என்னோட ஒரிஜினல் கேட்டப்போ இதுதான். ஏதோ நம்ம லைவ்ல வந்து உட்காரதுனால அந்த செகண்டு கொஞ்சம் நம்ம ட்ரெஸ்ஸிங்கை வந்து பண்ணுறதையும் கொஞ்சம் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் நான் நார்மலாகவே இப்படி தான் இருப்பேன். வீட்டில் நார்மலாகவே இப்படி தான் பண்ணியிருப்பேன். என்ன கொஞ்சம் அந்த எதிர் வீடு பக்கத்து வீடு யாராவது இப்படி இப்படி நம்ம ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வச்சு சரி நம்மளை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுறது, அவ்வளோதான். சுத்தமாக எப்படின்னா இப்போ லைவ்ல வந்து இதையாவது இப்படி தெரியுது அப்படின்னா ரியல் லைஃப்ல இதெல்லாம் தெரியாது. இங்க இருக்கிறது இங்க இருக்கும், இப்படி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். சிற்பி 922 கொடைக்குள் மழை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க மெம்பர்ஷிப்புக்குள்ளே போயிட்டு நம்ம உடனே சிற்பி 92க்கு போயிடலாம். அப்புறம் மாஸ்குலர் அதாவது ஒரு பக்கமாக படுக்கும்போது சதை கிழித்தல் ஏற்பட்டால் அந்த வலி வரும். அதற்கு வாயு ஒரு காரணம். பூண்டெல்லாம் நிறையா சாப்பிட்டுருக்கேன்டா. எல்லா ரீல்ஸும் பார்த்து அப்புறம் ரசித்து லைக் பண்ணி அப்புறம் கமெண்ட்டும் போடச்சு. தேங்க்யூ சங்கர், உங்களோட கமெண்ட்ஸ் தான் ரீல்ஸ் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. பொதுவாக நான் யாருக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னா, என்னோட ரீல்ஸு டெய்லி வாட்ச் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் நான் எப்போவுமே அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். தேங்க்யூ மோனிக்குட்டி, லவ் யூ ஹார்ட். உனக்கு உடம்பு குறைஞ்சி போச்சு? ஆமாம், கிடையாது அஃபிஷியல், அதெல்லாம் கிடையாது, அது ஃபேக் ஐடி. அப்படி ஒரு வேளை நீங்கள் பார்த்துருந்தா அது ஃபேக் ஐடி. ஹாய் செல்லம், சாப்பிட்டியா? இல்லைடா, சரியோ சாப்பிட்டேன்டா, இப்போதான் சாப்பிட்டேன். 2 தோசை சாம்பார் தூள். லைக் பண்ணிவிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்க காய்ஸ். ஹாய் லைஃப், வாங்க லைஃப், எப்படி இருக்கீங்க? நான் ஜாயின் பண்ணடா, ஜாயின் பண்ணவான்னு கேட்குறேன். பண்ணால் தானே மெம்பர்ஷிப் லைவுக்குள்ளே போக முடியும். அப்புறம் நான் கமெண்ட்ஸ் பண்ணால் நீ ரிப்ளை பண்ணலை, அதுதான் தப்பு. கமெண்ட்ஸ் பண்ணிட்டோன்னா உடனே வந்து ரீல்ஸில் ரிப்ளை கொடுப்பாங்க, அதுதான் தப்பு. எனக்கு என்ன, ஒரு சேனலாக 2 சேனல், ஒரு ரீல்ஸுக்கு நான் ஒரு சேனலாக 5 ரீல்ஸ் போடுறேன். அந்த ஒரு ரீல்ஸுக்கு ஒரு 20-30 கமெண்ட்ஸ் வருதுன்னா அப்போ மொத்தம் ஒரு 5 ரீல்ஸுக்கு எத்தனை கமெண்ட்ஸ் வரும்? அப்போ 2 சேனலுக்கு எத்தனை கமெண்ட்ஸ் வரும்? இத்தனை பேருக்கு நான் ரிப்ளை கொடுக்க முடியுமா? அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ ஒரு ரீல்ஸை நான் எடுத்து பார்ப்பேன். நான் ஒரே முட்டுக்கா எல்லா கமெண்ட்ஸையும் படிச்சிட மாட்டேன். டைம் கிடைக்கிறப்போ ஒரு நாள் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன்னா அடுத்த நாள் ரீல்ஸ் போடுற வரைக்கும் நான் இதில் என்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு, இதில் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ எடுத்து பார்ப்பேன். அதில் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னா டக்குன்னு ரிப்ளை கொடுப்பேன். எல்லாருக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்க முடியாது, ஒன்றுத்துக்கு தான் ரிப்ளை கொடுக்க முடியும். அதுலேயும் சரி, அதுலேயும் ஒரு சிலது நமக்கு டெய்லியுமே கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா
அப்போ அதுக்கப்புறம் அவங்களோட கமெண்ட்ஸுக்கு என்னோட கண் வந்து முக்கியத்துவத்துக்கு போயிடும். அடுத்த நாள் நான் எதிர்பார்ப்பேன், அவங்க போட்டதுமே உடனே தேங்க்யூங்க, தேங்க்யூ, வெல்கம் அப்படின்னு ஒரு போட்டு விட்டுருவேன். ஏன்னா இவங்க பரவாயில்லடாப்பா, நமக்கு தொடர்ச்சியாக போடுறாங்க, நம்ம ரிப்ளை பண்ணலனாலும் நமக்கு தொடர்ச்சியாக போடுறாங்களே, அப்போ நம்ம லைவ் இவங்க வர ரீல்ஸை பார்க்குறாங்க, அப்போ நம்மளோட ஈர்ப்பு ஃபுல்லாக அவங்க மேலே போயிடுது. நீ என்னைக்கும் ஒரு அதிசயமாக வந்து திடீர்னு ஒரு ரீல்ஸில் ஒரு கமெண்ட்ஸை போட்டுவிட்டு போயிட்டு ஒரு ரிப்ளை வரலன்னா அடுத்த வாட்டினா என்ன தெரியும்? நான் லைவ்ல இருக்கும்போது மட்டும் எல்லாம் கோவப்படுறீங்களே, நீங்கள் என் பேரையே கூப்பிட மாட்டேங்கிறீங்க, நீங்கள் குறிப்பிட்ட பேர் மட்டும் தான், அந்த குறிப்பிட்ட நபர் தாங்க என்னோட ரீல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால தாங்க அவங்க பேர் என் மைண்டில் பதிஞ்சிருக்கு. ஆன்சர் பண்ணு, சொல்லுங்கள் சொல்லுங்கள். நிலா செல்லம் உன்னோட எல்லா ரீல்ஸுக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் லைக் மேக்ஸிமம். ஆமாம் ஆமாம் ஆமாம், நீங்கள் சங்கர் அப்புறம் முருகன், இன்ன வரைக்கும் அவங்களோட கமெண்ட்ஸ் நான் லைவில் பார்த்ததெல்லாம், ஆனால் ரீல்ஸில் மட்டும்தான் பார்க்குறேன். அவங்க சக்திவேல், சக்தி, நிலா செல்லம் உன்னோட சரி ஓகே. ஹாய் டார்லிங், இரவு வணக்கம், வாழ்த்துக்கள். நீ இன்னைக்கு வழக்கம் போல் பேசல, நான் கோவமாக வரப்படா போ. ஐயோ, லைக் போடுங்க செல்லங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, சீக்கிரம் ஜாயின் பண்ணி உள்ளே ஓடி வாங்க. சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப்பில் மட்டும்தாங்க நம்ம சேனல். இப்படி டபுள் டச் பண்ணுங்க, மேலே தெரிகிற சப்ஸ்கிரைபை தொட்டு ஆள் கொடுத்துருங்க. தானோஸு, இங்கே தமிழில் போடுற கமெண்ட்ஸே பாதி படிக்கிறதில்ல, இங்கிலீஷில் போடுறது ஒன்று கூட படிக்கிறதில்ல, ஹிந்தியில் போடுறது ஏதோ எழுத்துக்குட்டியாவது மனப்பாடம் கொண்டுட்டு வரும். நீ எண்ணத்தில் சைனீஸா ஜப்பானா ஒன்றுமே புரியலையே, ரெண்டும் ஒன்று தானே. எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டு வாசலில் போடுற கோலமெல்லாம் நீ போட்டு வச்சிருக்க. ஹாய் நீலா. அதுதாங்க தாய் கோலம். உங்கள் வீடியோவுக்கு ஃபுல்லாக லைக் போட்டிருக்கேன் செல்லம். ஓ தேங்க்யூ ஆனந்த்குமார், தேங்க்யூ. சரி ஓகே காய்ஸ், உங்களுக்கு ஃபேவரட் ஜூஸ் என்னெல்லாம் பிடிக்கும்? உங்க எல்லாருக்குமே ஃபேவரட் ஜூஸ் நீங்கள் என்ன விரும்பி குடிப்பீங்க நான் கேட்குறேன், சொல்லுங்கள். ரீல்ஸ் கமெண்ட்ஸ் வருதா இல்லையான்னு ஹரி ராகவேந்திரா, ஹாய், எப்படி இருக்கீங்க? பேடா தாய் சாப்பிட்டேன், நீங்கள் சீக்கிரம் சாப்பிடுங்க, தோசை சாப்பிட்டேன்னு பொய் சொல்லாத. நிஜமாக சாப்பிட்டேன்டா, இல்லை நான் நிஜமாவே சாப்பிட்டு தான் லைவ் வந்திருக்கேன். ஆமாம். நீலா மேங்கோ ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்குமா? ரோஸ் மில்க் பிடிக்குமோ? நீலா மேங்கோ ஜூஸ் சுவாமி, ஓஹோ சரி. என்ன பேர்? சாம்ரோட்டா. மேங்கோ ஜூஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகே சூப்பர். விஜய் பிரசாந்த், ஹாய் ஹாய். கேரட் ஜூஸ் பிடிக்குமா உங்களுக்கு? சூப்பர் சங்கர், சூப்பர். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த வீட்டு வாசலில் சைனீஸ் கோலம் இருக்கோ அதுதான் நிலா வீடு. நான்லாம் எப்படி தெரியுமா கோலம் போடுவேன்? நான்லாம் ரொம்பலாம் ரிஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன், கீழே புழிஞ்சிட்டு அங்கே போய் காலில் அப்படிலாம் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன். போவேன், இங்கே பாருங்கள், 2 கட்டம் இப்படி போடுவேன், அது மேலே அதை இப்படி 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 வளைச்சு நடுவில் ஒரு புள்ளி, அப்படிலாம் சில நேரம் ஸ்டார், அவ்வளோ அதிகமாக ஸ்டார் தாங்க இருக்கும், அதிகமாக ஸ்டார் தான் இருக்கும். பைனாப்பிள் ஜூஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பியூட்டிஃபுல் மன்சூர் அலி ஜனா, ஆப்பிள் ஜூஸ் உங்களுக்கு பிடிக்குமா? சூப்பர். எந்த வீட்டு வாசல்? ஓகே ஓகே ஓகே. லைக் போடுங்க. பப்பாயா வித் ஆலோவேரா கிரேப் ஜூஸா? ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சரி, நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்களே, என்னென்னமோ ஜூஸ் எல்லாம் சொல்கிறீங்க. அடியே நிலா, அடியே செல்லக்குட்டி நிலா, உனக்கு என்ன ஜூஸ் அடியும் பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தவனாச்சும் கேட்டிங்களா? என்ன ஒருத்தவனாச்சும் கேட்டிங்களாடா? ஹாய் 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 ஜான், ஹாய் ஜான். குபேந்திரா, சொல்லுமா, என்ன ஆன்சர் பண்ணணும் சொல்லு பட்டோ. மன்சூர், எங்கே பிடிக்குமா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்ன ஜூஸ் பிடிக்கும்? ஸோ கேட்டதுக்கு அப்புறம்லாம் வந்து கேட்கக்கூடாது, நீங்களாவே கேட்டிருக்கணும்.
லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சாரி காய்ஸ், இந்த டாப்பிக்கை நான் எடுக்கல, யூடியூப் எடுத்து கொடுத்ததுனால உங்களுக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும்னு நான் கேட்டேன். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. இன்னைக்கு ரொம்ப மேலே ஏற்றி குத்திட்டோம் போல இருக்கா. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து எனக்கு தெரியுங்க. என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன செல்லம் தெரியும்? ஹாய் மேடம், அஸ்லாம். ஹாய் கார்த்திக், ஹாய். லைக் போடுறா, லைக் போச்சா? என்னடா இது சுத்தமாக கழட்டிட்டே இப்போ நகர மாட்டேங்குது. இருங்க கைஸ். ஓகே, ஒரு பின்னே வளைச்சிக்கிச்சுரா ப்ளவுஸ்குள்ளே குத்துனது. அதே கேட்குறீங்க? நிற்குதான்னு பார்ப்போம். கரெக்டாக குத்திட்டேனா? ஓகே. செப்பி 922 குடைக்குள் மழை யூடியூப் சேனல் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உடனே ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டேன். ஓ சூப்பர் என் பட்டு, சூப்பரா. வந்து எனக்கு வந்து என்ன ஜூஸ் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து நான் அதாவது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுற ஜூஸ் இருக்கட்டும். நார்மலாக நம்ம ரோட்டோர கடைக்கு போனால் ஒரு டின்னுக்குள்ளே வட்டத்துக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்களே, அதில் எனக்கு பிடிச்ச ஒரே ஜூஸு ஃப்ரூட் மிக்சர். அதில் எல்லாமே கலந்து கொடுப்பாங்கங்க. அதெல்லாம் நான் இப்போ குடிக்கிறது கிடையாது, 10 வருஷம் ஆகுது. நான் இதுக்கு முன்னே சொல்கிறேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க. அதை கலக்கி எடுத்து இதில் இப்படி ஊற்றுவாங்க. அது குடிக்க வாய்க்குள்ள அந்த மாதுளம் பழம், அந்த பப்பாயா, இதெல்லாம் அப்படியே வாய்க்குள்ள அந்த டேஸ்ட், அந்த எல்லாம் மிக்சடு வெரி வெரி டேஸ்ட்டுங்க. ஏன்னா மற்ற நம்ம ஃப்ரூட், நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரூட்டில் வச்சு நம்ம ஜூஸ் தயாரிக்கிறது ஃப்ரெஷ் ஜூஸ், அது வந்து எந்த ஜூஸாக இருந்தாலும் நான் கொஞ்சம் தான் குடிப்பேன். எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது. எந்த ஜூஸாக இருந்தாலும் கொஞ்சமாக தான் குடிப்பேன். ஆனால் ஃப்ரூட் மிக்சர் மட்டும் கொஞ்சம் விரும்பி குடிச்சிருக்கேன். அது குடிச்சான சளி பிடிக்குங்க உடனே. நிலா ப்ளீஸ் இந்த ஆன்சர் சொல்லுங்கள். சொல்லுங்கள். 92ல் ஜாயின், அது இது எக்ஸ்க்ளூசிவ் கிடையாதுங்க, அது பர்சனல் ஆக்சஸ். அது எக்ஸ்க்ளூசிவ்ங்கிறது இதில் மட்டும்தான் இருக்குது. அது 92ல் எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ஆப்ஷனே கிடையாது. நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் வினோத், நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஊருக்கு நான் வரவா? வந்து சொல்லுங்கள் சுவாமி. செபஸ்டின் சொல்லுங்கள். செபஸ்டின், ரஞ்சித், திவாகர். என்ன திவாகர், ரொம்ப நாளாக பிக் பாஸ்குள்ளே அப்படியே நீடிச்சு நின்றுக்கிட்டு இருக்கீங்க நிலையா? பரவாயில்லையே திவாகர், போன உடனே வராமல் இருந்து நின்று காட்டுறீங்களே கெத்தா. தேங்க்யூ சரோ, பின் பண்ணிக்கிறேன். லைக் மட்டும் போட்டுருங்க செல்ல குட்டிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணுங்கள். மேலே தெரியுதுல சப்ஸ்கிரைப், தொட்டு ஆல் கொடுத்துட்டு உடனே ஜாயின் பண்ணி உள்ள வாங்க, சீக்கிரம் வாங்க. வாட்டர் வந்துடுச்சா? அப்போ குடிங்க எடுத்து. நிறைய வந்துருச்சுன்னா குடிங்க எடுத்து. இன்னைக்கு காட்டுவீங்களா? காட்டுவேங்க, வாங்க. என்ன காட்டணும் உங்களுக்கு? ஏதாவது பொம்மை எடுத்து காட்டணுமா? கார்த்திக்கு உங்கள் வீடியோ எல்லாம் பார்த்தா சரி பார்த்தீங்க, ஓகே. லைக் மட்டும் போடுங்க பட்டுங்களா. எல்லா ஜூஸும் பிடிக்கும். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்லி மேங்கோ மில்க்கு. மூஞ்சி ஜாகிர் ஹுசேன் வாங்கப்பட்டோ. ஜான்சனா நீங்கள்? நித்யகுமார், ஜான்சன்ஸ் வந்திருக்குடா. ஜான்சன்ஸ் பேபியே வந்திருக்கு. கொஞ்சம் லோஷனை வாங்கி அங்கங்களை அப்ளை பண்ணுங்க கைஸ். அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்கும், தொட்டா வழுக்கும். அதுதான் ஜான்சன்ஸ் கம்பெனி. தனிமையில் ஆறுதல். சூப்பர் லைவ் மெம்பர்ஷிப் லைவ் ஜாயின் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ லைஃப். எப்படி பேச கற்றுக்கிட்டீங்க சொல்லவா? சொல்லுங்க.
எஸ்ஜி இன்னைக்கு முழுக்க உங்கள் நினப்பு தான். சிந்தனை வேற எதுலையுமே இல்லை எனக்கு. இன்னும் புரியலை, ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க இந்த குழப்பத்துக்கு. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு என்கிட்ட கேட்டால் இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு உங்கள் நினப்பு. எனக்கு சிந்தனையே உங்கள் சிந்தனை தான், வேற வேலையே எனக்கு ஓடலை. இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ஒருத்தர். அதுக்கு நான் என்னங்க சொல்லுவேன்? என்னைய பார்த்து இப்படி கேட்டுட்டாங்க. ஏய் எஸ்சி ரைட்டு, உங்களுக்கு வந்துட்டு லைக் போடுங்க செல்லங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் தாடி மீசையெல்லாம் முளைச்சிருச்சு? ஆமாங்க, ஆமாம், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான் பயபில்ல. இந்த மாதிரி தெளிவாக இருக்கிறவங்கெல்லாம் என் லைஃப்பில் விட்டு வைக்கவே கூடாது. இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதுதான். யாரது பேரை பார்த்துருவோம். கார்த்திகேயா, என்ன கார்த்திகேயா, வலியனைய ஆடு ஆட்டோமேட்டிக்காக கசாப் கடை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. விஷயம் தெரிஞ்சுதான் வரையா எப்படி? எல்லோருக்கும் அதே பிரச்சனை தான். நிலாவை பார்த்த பின் போதை தெரியாது, இது வேறையா? ஆமாம், ரெடி பண்ணிட வேண்டியது தான். நானும் பார்க்குறேன் எத்தனை பாயாசம் இருந்து போடுவேன்னு. நான் மொத்தமாக ஒரு குண்டானில் காய்ச்சிருவேண்டா, தனித்தனியாக காய்ச்ச போகிறேன். ஒரு 10 பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு லாரி பாயாசம் போட தான் ரெடியாக இருக்கீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு லாரி ஏதாவது வருது அப்படின்னா உடனே கொஞ்சம் தூக்கலாக தண்ணி ஊற்றுங்க. மச்சான் இன்னொரு லாரி வருது மச்சான், பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம். 2 வாளிக்கு தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுவோம். உனக்கு பாயாசம் ஊற்றணுமா? முடியாதுடா, அது முடியாது, இப்போதைக்கு முடியவே முடியாது. எனக்கு இல்லைன்னா ஜூஸ் வேணும். என்ன ஜூஸ்? இளநீ ஜூஸ் வேணுமா? உங்கள் வீடியோவை பார்த்து கை வைத்து விட்டேன். ஏண்டா காமெடியாக பேசும்போது கூட உன் கை அங்கே தான் போகணுமா? அட கொள்ளையில் போகிறவனே சொல்லுங்க ப்ளீஸு. வாடா, நீ எடுத்து கொடுத்த டாபிக் தாண்டா 10 நிமிஷமாக போயிட்டுருக்கு. அது எனக்கே தெரியல. வா நிஷுக்கிட்ட கேட்போம். நிஷு, அதுக்கு என்னடா காரணம்? எஸ்டிக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னைய பார்த்ததுலேருந்து அவனுக்கு வேற எதுவுமே தோண மாட்டேங்குதா. முருகன், நீ ஜாயின்ல இருந்துக்கிட்டு இப்படி கமெண்ட்ஸ் போடாத, பிளாக் பண்ணிடுவேன். லைக் போடுங்க செல்லங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மச்சம் காட்டுங்களா? நல்ல வேலை அவரு சொல்லிட்டாரு, நீ சொல்லாம இருக்கியா? டே கார்த்திகே, உனக்கு ஜவ்வரிசி பாயாசம்டா, அவனுக்கு அனில் சேமியா பாயாசம், உனக்கு ஜவ்வரிசி பாயாசம். தெளிவா இருக்கிறவனுக்கு மட்டும் கேசரி. என்ன இன்னைக்கு போட்டு நடுவில் இருக்கு? வைக்கும் போதே கோணலாக இருந்துச்சு, அதில் தான் ஸ்க்ரீனில் நல்லா நடுவில் காமிக்குது போல இருக்கு. சொல்லுங்க சுதாகர், கோவப்படாதீங்க செல்லம், கோவப்படாதீங்க. கண்டுபிடிச்சா உன்னை நானும் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடி வா. 10 பாக்கெட்டுக்கு 2 இங்கே இருக்கு, மிச்சம் பக்கத்து வீட்டில இருந்து வாங்கலாம். ஏய் இருக்கு, எங்கள் பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட்டுடா. அப்புறம் வந்து சரண் ஹாய், சரண் ஹாய், லைக் போடுங்க. கௌதம் ஹாய், வெங்கடா பலூன் ஹாய், அப்புறம் வந்து கன்னியப்பன் ஹாய்மா, கமல் வெல்கம். கீர்த்தி ஹாய், கீர்த்தி எப்படி இருக்கீங்க? அப்புறம் வந்து சரண், ஓகே, அப்போ புது பேர் எதுவும் இல்லை, எல்லாம் வந்த பேர் தான் இருக்குது. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. டிபியை இப்படி டபுள் டச் பண்ணுங்கள், மேலே தெரிய சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுத்துட்டு உடனே ஜாயின் பண்ணுறவங்க மெம்பர்ஷிப்புக்கு உடனே ஜாயின் பண்ணுவாங்க. வெரி வெரி ஹாட் அண்ட் கிளாமர் லைவ் இருக்கு. உடனே நீங்கள் எந்த ஆக்சஸ் எந்த லெவலுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த லெவலுக்கான லைவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ன மீன் குட்டி ரொம்ப துள்ளுதா? துள்ளுது போடுங்க, போங்க
போங்க, மிஸ் ஆயிடுச்சு பாருங்க, அது பாருங்க அவன் கையில் போய் விழுந்துருச்சு, எஸ்டி கையில் விழுந்துருச்சு. இப்போ பிடிங்க பிடிங்கன்னு சொன்னேன், கேட்டிங்களா நீங்கள்? அவன் ஏற்கனவே ஒரு மாதிரி கண்ணாவே இருக்கான், அவன் கண்ணு நகர்ல. இந்த ரெண்டு கண்ணுல இருக்கு. எல்லாருக்கும் இப்போ கை அங்கத்தான் இருக்கும், கண்டுக்கப்படாது. நெல்லை மகேஷ் லைவ்ல என்ன எல்லாம் கிடைக்கும்? லைவ்ல உங்களுக்கு ஒயிட் ரைஸ், ரசம், சாம்பார், அது காய்கறி முருங்கைக்காய் போட்ட சாம்பார் கூட உங்களுக்கு ஸ்பெஷலாக இன்னும் ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா மாங்காய் போட்ட சாம்பார் உங்களுக்கு உண்டு. ஸ்வீட் ஏதாவது வேணுமா? பக்கத்தில் பிரெட் அல்வா இருக்குங்க, நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிடலாம். கோபிநாத், ஹாய் கோபிநாத். எப்பா கம்முன்னு இருங்கப்பா, நீங்க டாபிக்கை எடுத்து கொடுத்துடுறீங்க, அவனுங்களுக்கு அதான் வேலையே. கார்த்திக்கு வினோத் லைக் போடுங்க, லைக் போடுங்க. சித்தா லைக் போடுங்க, வெங்கடா லைக் போடுங்க, கார்த்திகா லைக் போடுங்க, திவாகர் லைக் போடுங்க. செல்லங்களே, ஸ்க்ரீன் எப்படி 2 times டபுள் டச் பண்ணி மேலே இருக்கிற சப்ஸ்கிரைபர் தொட்டு ஆல் கொடுத்துருங்க என் பட்டுங்களா. சீக்கிரமாக ஜாயின் பண்ணி வெரி வெரி ஹாட் அண்ட் கிளாமர் லைவ் மெம்பர்ஷிப்பில் இருக்க, சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உள்ள வாங்க. அப்படியே எல்லார் வாயிலையும் பாயசத்தை ஊற்றிடலாம், சுட சுட வெந்து போங்க வாயெல்லாம் போம்போம். அப்புறம் எனக்கு அதில் சொல்லுங்கள், இங்கே வேணா நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே சொல்கிறேன்டா, அதுக்கு தானே நீ காத்துக்கிட்டு இருக்க. அப்புறம் ஜான்சன் வாங்கப்பட்டோ இடுப்பை காட்டுங்க. ஜேகே ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் காமிக்கலன்னு எடுத்து காமிக்குது, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்று நன்கு உறங்கவும். ஆமாம் ட்ரீம், இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிடணும்டா என் தங்கம். லைக் போடுங்கடா என் செல்ல குட்டிங்களா. லைக்கு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது, சப்ஸ்கிரைபும் ரொம்ப கம்மியாக இருக்குது. மேலே தெரியுற சப்ஸ்கிரைபர் தொட்டு ஆல் கொடுத்துருங்க. என்னோட லைவ் அப்போ தாங்க உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் ஜாயினே பண்ணாமல் இருக்கீங்க, சீக்கிரம் ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப்பில் மட்டும்தாங்க நம்ம சேனல். கோடை வரீங்களா? கோடைனா ஏங்க கூமாப்பட்டியா? கூமாப்பட்டி வாங்க. ஏங்க கூமாப்பட்டி வாங்க. ஏங்க 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 என்னங்க ஏங்க என்னங்க இருக்கீங்களா? எப்படி போச்சு? சூப்பராக போச்சு சாமி கண்ணு, செம்மணி இல்லாதது தான் குறைய, நீ இருந்திருந்தா இன்னும் டாப்பில் போயிருக்கோம். சுவாமி எப்படி இருக்கீங்க சுவாமி? உங்கள் ஊருக்கு வரவா? அப்புறம் ராஜேஷ் ஹாய், வாங்க வாங்க வாங்க. அப்புறம் சகல இப்போ அதிரக்க போறாருங்க. சகல இப்போ அதிரிக்க போறாரா? அதிரின்னு ஒரு ஊர் இருக்கா என்ன? கோபிநாத் லைக் போடுங்க பட்டோம். ஹாய் நிலா, கார்த்திக், கணபதி. ஃபஸ்ட் டைம் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்கள இந்த ஒரு ராங் மாதிரி காட்டுதுங்க. இப்போ 2 days அப்டேட் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மட்டுமே டிக் காமிக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. கொடைக்குள் மழைக்குள்ளே வந்துட்டீங்க, ஆனால் நனைய மாட்டீங்க. வாங்க, நனைய வேண்டிய இடத்துல மட்டும்தாங்க நனையும், எல்லா இடமும் நனையாதுங்க. உங்களை பொத்தி பொத்தி பாதுகாப்போடு நாங்கள் வச்சுருப்போம். வாங்க, இந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆளை கொடுத்து உடனே ஹாட் அண்ட் கிளாமர் லைவ் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நிலா செல்லம் 922 ஆக்சஸ் கேன்சல் பிகாஸ் மை ஏடிஎம் ஆயிடுச்சா. அப்புறம் இன்ஸ்டாலேயே ஆளை காணாமா? இன்ஸ்டாவில் ஃபேக் ஐடி, ஒரிஜினலாக இருந்தால் வந்திருக்கோம். ஃபேக் ஐடி எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்? ஃபேக் ஐடி பாதிலே அப்படி தான் புட்டுக்கும், ஒரிஜினல் தான் நீடிக்கும். தெரியாதா உங்களுக்கு? ஃபேக் ஐடி
சைனா செட்டெல்லாம் 3 மந்த்து, பிராண்டட் மட்டும்தான் 1 இயர். புரியுதுங்களா? 1 இயர் 2 இயர்ஸ். சிலதெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா 5 வருஷம் 10 வருஷத்துக்கு உழைக்கிறதும் இருக்குது. அது மாதிரி தாங்க. ஒரிஜினல் சேனல் ஒரிஜினல் சேனல் தான், டூப்ளிகேட்டு சேனல் டூப்ளிகேட்டு சேனல் தான். போகிற வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். காப்பி ரேட்டு கொடுத்தோம்னா டமால்னு புட்டுக்கும். சரி, நம்மளும் ஏதோ நம்ம கொஞ்சம் ப்ரொமோட் ஆகுன்றதுக்காக விட்டு 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 வச்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப எல்லை மீறி போனால் என்ன பண்ண முடியும்? முத்துசுவாமி சேகர் பேபி அஃபிஷியல் சொல்லுங்க. அஃபிஷியல் எப்படி இருக்கீங்க? அதாம் லைக் போடுங்க ஃபஸ்ட்டு. ஃப்ரூட் மிக்ஸ் வந்து எனக்கும் பிடிக்கும். வந்து எவ்வளோ 2.5 குடிச்சிருக்கேன். புரியல எனக்கு, அது என்ன ருப்பீஸ்? அது அத்தனை ரூபாய்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கு. லைக் போடுங்கம்மா. பேக்கேஜ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு வெரி ஹாட் வந்து டைமண்ட் ஷோலேருந்து எக்ஸ்க்ளூசிவ் வரைக்குமே நீங்கள் எடுக்கிற ஆக்சஸை பொறுத்து லெவல் கூடுதலாக இருக்குங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு மீடியமே போதும்னாங்க சில்வர் கோல்டு பிளாட்டினம் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் கூடுதலான கிளாமர் லைவ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைமண்ட் எடுங்க. அதை விட கூடுதல்னா விஐபி எடுங்க. அதை விட இன்னும் கூடுதல்னா பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணாலே என்கிட்ட அப்பப்போ நீங்கள் சேட்டுக்கு வரலாம், பேசலாம், கொள்ளலாம், எல்லாமே பண்ணலாம். இன்னும் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ்லையும் எடுக்கும்போது இப்படி பர்சனலில் ஷோவையும் கலந்து என்கிட்ட பேசுகிறீங்களோ அதே மாதிரி அதுவும் இருக்கும். எக்ஸ்க்ளூசிவ் அதை விட அதிகமாக இருக்குங்க. சூப்பர். எஸ்எம்கே வெங்கட்ட ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை. கமெண்ட் பண்ணுறதை பற்றி பேர் கலெக்டர் இருப்பாங்க போல், அதான் கலத்து இதை அட போங்கடா. என்ன பண்ணுறது சங்கர், சமாளிப்போ. அபி ஹாய் அபி. எனக்கு நேற்று எனக்கு கோல்டு மெம்பர்ஷிப்பு தனித்தனியாலாம் வரமாட்டாங்க. எனக்குன்னாதீங்க, ஒட்டு மொத்தமாக நான் ஆன் பண்ணுவேன். அவங்க எல்லாரும் பார்ப்பீங்க. பர்சனல் ஆக்சஸும் எக்ஸ்க்ளூசிவ் மட்டும்தான் நீங்கள் என்கிட்ட தனியாக ஷோ பார்ப்பீங்க. லைக் போடுங்கம்மா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சீக்கிரம். அந்த டிபியை தொட்டு மேலே சப்ஸ்கிரைப் இருக்கு, தொட்டு ஆல் கொடுத்துருங்க செல்ல குட்டிங்களா. ஆள் மட்டும் கொடுத்துருங்க, சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு ஒரு வாட்டியாச்சும் பதம் பார்க்கணும். பதமா? பார்த்து காட்டு பார்க்கலாம். ஹாய் மேம், எப்படிங்க நீங்கள் பகல் தூங்குறீங்களா? எவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க? தூக்கவே இல்லைங்க. நைட்டு உங்களோட நான் லைவ் முடிச்சுட்டு படுக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நான் காலைல சீக்கிரமாகவே எழுந்திருப்பேங்க. என்ன பண்ணுறது? மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணால் வீடியோ எப்படி இருக்கும் பற்றி சொல்லுங்கள். வெரி ஹாட் அண்ட் கிளாமர். இதுக்கு மேலெலாம் உனக்கு நான் வேலைவாக்கம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. வேணா நான் லைவ் நேற்று போட்டு அப்டேட் பண்ண நிறைய லைவ் இருக்குது, அதை போய் ஃபுல்லாக பார்த்து வாட்ச் பண்ணிட்டு கூட நீ ஜாயின் பண்ணிக்கோ. ஜேகே தேங்க்யூ. ஜேகே தேங்க்யூ. டாலர் செயின் சூப்பர். மந்த்துக்கு டெய்லியுமே ஹாட் ஷோ இருக்குங்க. நீங்கள் ஜாயின் பண்ணி பார்க்குறவங்க பாருங்கள், இல்லைனா விடுங்க, சும்மா கேள்வி மட்டும் கேட்காதீங்க. அப்புறம் ராஜு ஹாய் ராஜு. எனக்கு சொல்லுங்கள் கார்த்திக். சிக்கானந்தா நிகாஸ் மேலே டிபியை தொட்டு பாருங்கள். யாராக இருந்தாலும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ என்ன ஆக்சஸ்ஸு போய் நீங்களே டிபியை தொடுங்க. ஜாயின் பட்டன் வரும், ஜாயினை தொடுங்க. மெம்பர்ஷிப்பில் கேப்ஷனில் போட்டிருப்பாங்க தெளிவாக, அதை படித்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வெட்டியாக கேள்வி கேட்குறவன் நிறுத்திட்டு காமெடி ஏதாவது போடுங்க. ஜாயின் பண்ணுறவன் கேட்க மாட்டான், ஜாயின் பண்ணிடுவான். வெட்டியாக கேட்குறவன் தயவு செஞ்சு ஜாயின் பண்ண மாட்டான். வெட்டி கேள்வி கேட்டுட்ருக்காதீங்க. அப்புறம் சரி முருகா, ஓகே முருகா. ஓய் ராயல் ஹாய் ராயல், எப்படி இருக்கீங்க? சுபி கார்த்தி ஜாயினடா. சுபி கார்த்தி தேங்க்யூ. சுபி கார்த்திக் வெல்கம் டு கால். அக்கா நீங்கள் நிமிர்ந்து பேசுங்கள்.
பதம். அப்புறம் லவ் யூ பேபிமா. சஞ்சய் லைக் போடுங்க, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செல்லம் உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு நாள் பேசலாம். கண்டிப்பாடா, நான் உடனே நானே உன்ட்டு பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன்டா. நான் கமெண்ட்ஸ் பண்ணாமல் ஒன்று மட்டும் பார்க்குறேன் பட்டும். சாப்பிட்டீங்களா சுவாமி? ஏன் நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு தானே கேட்டேன். பத்திலே வரலடா கல் நெஞ்சுக்காருங்களா. லவ் ஃப்ரம் சென்னை. நீங்கள் இங்கே பாருங்கள், நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகுது, அது எனக்கே தெரியுது. எல்லாரோட கமெண்ட்ஸ் என்னால் படிக்க முடியல. அதுக்கு ஒரே வழி, நீங்கள் பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்கிட்ட அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப, நேரம் கிடைக்கிறப்ப பேசலாம், கொஞ்சலாம் கொலாவலாம். ஹாய் செல்லம், எப்படி இருக்க? ஞாபகம் இருக்கா? யார் அது? ஞாபகம் இருக்கா? கமெண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டேங்க, மறுபடியும் போடு. பியூட்டி நிலா செல்லம். ஹலோ, கூட பேசினாலே பாக்ஸு வெங்கட்டோடைய மெசேஜ் பாக்ஸு ஃபுல்லாகவே அடைச்சிருக்கு. ஜேகே ஜேகே. ஹாய் கியூட்டி. ஹாய் ஹாய். பண்ணிடுங்க அதே மாதிரி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது ஒருக்கு பாருங்க சப்ஸ்கிரைப். உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு போனேன் இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து தலை நல்லா மசாஜ் ஆயில் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக 1/2 hour ஊற வச்சுட்டு போயிட்டு தலை குளிச்சுட்டு, என்னோடய ஷாம்பு உங்களுக்கு தெரியல, அந்த ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிஷ்னர் அப்ளை பண்ணிவிட்டா கரெக்டாக 10 minute ஊறிட்டே இருக்கிற கேப்பில் உடம்பு ஃபுல்லாக சோப் போட்டு குளிச்சுட்டு அப்புறமா வாஷ் பண்ணிட்டு வந்து நல்லா துவட்டிட்டு அதுக்கப்புறம் சிரம் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டிங் பண்ணேன். எனக்கு வீட்டில் நானே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தலையை பின்னி நபர பெண்ணை போட்டு காலையில் ஃபங்க்ஷனுக்கு போனேங்க. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இப்படியே தான் இருக்கு. இன்றைக்கி மட்டும் இல்லை, டெய்லியும் தான். டெய்லியுமே வா, இதெல்லாம் ஒரு நேரம் என்னாலே பார்க்க முடியாது, கன்றாவியாக இருக்கும். எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? பாலாஜி, நீங்கள் ஆல்ரெடி ஜாயினில் தான் இருக்கீங்க. க்ரீன் கலர் நேம் காமிச்சிட்டு பாருங்கள். நான் சப்பாத்தி, குருமா, 3 தோசை, மட்டன் குழம்பு. அப்பாடா, எவ்வளோ நேரமாக போடுறாரோ தெரில, இப்போதான் என் கண்ணில் பட்டிருக்கு. ஓகே ஓகே, செல்ல போட்டிங்களா? டக்குன்னு லைக் போடுறா சீக்கிரம். இப்படி டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. இந்த சப்ஸ்கிரைபை தொட்டு சீக்கிரம் ஆல் பட்டனை தொட்டு உள்ளே வாங்க. சீக்கிரம் வந்துரு பட்டு. ஹாய் சிற்பி அழகி. லைவில் சொன்னாங்க ப்ரோ, ஜாயின் பண்ணுறது எப்படி? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு வந்து ஃபேஸ் மாஸ்க் இருக்குல்ல, அது போட்டேன். வெறும் மாஸ்க், இந்த டிஷ்யூவில் மாஸ்க் மாதிரி இருக்குங்களே, அதோ. அப்புறம் இது எடுத்து ஃபேஸில் அப்படியே போட்டேன். ஆனால் கிட்டத்தட்ட 1/2 hour மேலே ஃபேஸில் அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த க்ளோலேயே நோஸ் பின் மட்டும் லேசாக இங்கெல்லாம் போட்டு கொஞ்சம் க்ளோ வேணும் இல்லையா, பார்த்தா ஆனால் க்ளீனாக தான் இருந்தது. அதை மட்டும் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே லேசாக காட்டன் வச்சு இப்படி தொடச்சிட்டு அந்த ஈரத்தோடையே பான்ஸ் ஒயிட் பியூட்டி க்ரீம் எடுத்து அங்கங்கே அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு எடுத்து அடிச்சுட்டு சேம் இதே கண்மை, இதே ஐப்ரோ, லேசாக லிப்ஸ்டிக். டார்க் கலர் லைவில் விடுற மாதிரி விட மாட்டேன், வெளியிலனா லேசாக லிப்ஸ் கலருக்கு தான் விட்டேங்க. அழகாக குர்த்தி போட்டேன். அப்புறம் காலையில் நெயிலெல்லாம் ஃபுல்லாகவே வந்து
எல்லாத்தையுமே ரிமூவர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நான் இந்த கலரை வச்சுட்டு போனேன். நான் அப்போ தான் நல்லா டீசெண்டாக இருக்கும். இந்த கலரில் நான் வெளில வச்சுட்டு போக மாட்டேன். இப்படி வச்சுட்டு இந்த இதெல்லாம் கழட்டிட்டேன். வெளியில் போகிறதுக்குன்னு தனியாக வச்சுருப்பேன்ல, அதெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் கழட்டிட்டு எப்படி செஞ்சோ அப்படி ரொம்ப அழகாக. அப்புறம் இன்றைக்கி நான் வந்து ப்ளூ கலர் ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணேன். சூப்பராக இருந்தது. குட்டிக்கோண்டு இவ்வளோ தான், இவ்வளோ ஹைட் தான். சூப்பராக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் குர்த்தி தான் போட்டேன். ஒயிட்டாக பிளாஸா தான் ஃபுல்லாக போட்டேன். சூப்பராக இருந்தது. எனக்கு காஸ்டியூம் எனக்கே ஆசையாக இருந்தது, இந்த காஸ்டியூம் நம்ம லைவில் காமிக்கலாமா, ரீல்ஸில் காமிக்கலாமா அப்படின்ட்டு. எல்லாம் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், அப்புறம் நெக்ஸ்ட் டைம் இது வெளியில் போட்டு போக முடியாது, வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு. ஹாய் நிசா, ஹாய் ஹாய். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சீக்கிரம் ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க காய். சீக்கிரம் கோல்டு ஆக்சஸ் இருக்குது இன்றைக்கி, மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரம் வாங்க, இன்றைக்கி கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, மிஸ் பண்ணாமல் உடனே ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. அப்புறம் தினேஷ் பர்சனல் ஹாய் ஷஃபியுல்லா, ஹாய். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கண்மை அதிகமாக இருக்கா? ஹாய் பேபி, சொல்லுங்கள். அருண் ரத்தின, என்ன யார் சுவாமி ரத்தினவேல் கமெண்ட்ஸை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஹாய் ராஜா, ஹாய். செந்தில், ஹாய். லைக் போடுங்க பட்டுங்களா. ஜெயனத் ராஜா, லைக் போடுங்க. செல்வா, ஐஷோ, லைக் போடுங்க. சூப்பர்டா. கார்த்திகா, லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க செல்லுங்களே. சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்குது பட்டோ. மேலே இருக்கிற டிபியை இந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுத்துருங்க. புருவம் மனத்தான், உருவம் மனந்தான் வில்லாடி. ஜேபி ஒழுங்காக போடுங்க, கமெண்ட்ஸ் புரியல. உன்னை எப்படி கரெக்ட் பண்ணுறது? அதனால தான் பல பேர் அது தெரியாமல் தான் தவிச்சிட்டு இருக்காங்க. கூட பேசணும் அங்கே. சரி, எனக்கு போட்டு விடு, நான் என்னன்னு பார்க்குறேன். எனக்காக இன்னும் சூப்பர் சாட் அப்படியே காமிக்கு. ஆமாப்பட்டோ, நீ சூப்பர் சாட் 1000 போட்டிருக்கல, அது அப்படி தான் நிற்கும். ஓம் சாய், ஹாய் ஓம் சாய். என்னோட ஃபுட்டு லைவில் பேசிட்டு இருக்கு, ஏன் வயிறு குவான்னு கற்றுக்கிட்டியா? ஃபுட்டு லைவில் பேசிகிட்டு இருக்கான். நான் புரிஞ்சுதா உங்களுக்கு? என்னோட ஃபுட்டு இப்போ லைவில் பேசிகிட்ருக்கு, என் வயிறு இப்போ குவான்னு கற்றுதான். என்னன்னா பாருங்க எப்படி இருக்கீங்க. இருக்க சேத்தன், நீங்க எப்படி இருக்கீங்க? சீனு, ஹாய் சீனு. வடிவி, லைக் போடுங்க பட்டுங்களா. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைபை தொடுங்க கைஸ். தொட்டு ஆல் பட்டனை ஃபர்ஸ்ட் கொடுங்க. டூ டைம்ஸ் இப்படி டபுள் டச் பண்ணுங்க. மேலே இருக்கிற சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுத்துருங்க. ஈபி, ஹாய் ஈபி, லவ் யூ தங்கோ. பிஸ்கட்டு, ஹாய், வாங்க, வெல்கம். அக்கா சிம்பு சாங் 2 லைன். சாரி பட்ட சாங்கை மட்டும் கேட்காதீங்க, அதை பாடக்கூடாது. விஜய் குமார், ஹாய் விஜய். யுகாஷா, ஹரி கார்த்திகா, அஜித். எவ்வளவு நேரம் இப்படியா? இன்னும் ஒரு 10 மினிட் அப்புறம் மெம்பர்ஷிப் நம்ம கோல்டு ஆக்சஸ் போயிடலாம். மெம்பர்ஷிப் வெரி ஹாட்டாக, மிஸ் பண்ணிடாதீங்க. வாசன் வெல்கம்ங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ மேடம். யார் அது ஒருத்தவங்க? சுவாமியா சங்கரா? ஏற்கனவே ஆல்ரெடி ஒருத்தர் கரெக்ட் பண்ணிட்டானே, யார் அது? யாருன்னு கேட்டாங்க.
மெரத், ஹாய் மெரத், தேங்க்யூ மெரத். ஷிபு, ஹாய் ஷிபு. மோகன், வெல்கம். முடிஞ்ச அளவுக்கு நான் நியூ நேம் எல்லாம் கூப்பிட்டுட்ருக்கேங்க. ஹரிபிரசாந்த், மோகன், மென்டல், வெல்கம். ஜேகே ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ். சொல்லுங்கள் ஜேகே, என்னம்மா என்னடா? காஷா குமார் சொல்லுங்க பட்டோ. மோகன், ஜேகே லைக் போடுங்க, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அபினவ், அபினவ் ஹாய் அபினவ். காளிதாஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. இப்படி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணுங்க எல்லாரும். ஸ்க்ரீனை 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணுங்க. மேலே தெரிய சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுங்க. நீங்க வசீகரமா இருக்கீங்க. How are you? கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா என்னம்மா? காஷா கொரோனா முடிஞ்சு 4 இயர்ஸா? 5 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்ல வேலைங்க, மாஸ்க் அதனால தானே தயாரிச்சாங்க. இல்லைன்னா இப்படி இந்த மாதிரி மாடல்ல இருக்காதுல்ல, மாஸ்க் வேற மாதிரி இருக்கும். தலைவா, இந்த வண்டியை எவனாலும் நிறுத்த முடியாது. தலைவா, இந்த வண்டியை எவனாலும் நிறுத்த முடியாது. கார்த்திக்கு பரவாயில்ல, விஷயம் தெரிஞ்சவன். சரோ ப்ரோ, அவர் பர்சனல் ஆக்சஸ் எனக்கு தெரியும். ஆல்ரெடி அவருக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் திட்டு வாங்கினேன் ப்ரோ. மறப்பேனா? பிரசாந்த் லைக் போடுங்க பட்டோ. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி மேலே தெரியுற சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுங்க. சீக்கிரம் காய்ஸ், மேலே தெரியுற சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுங்க. டக் டக் டக்குன்னு உள்ளே வாங்க சீக்கிரம். அப்புறம் மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ண தெரியாதவங்க இந்த டிபியை இப்படி தொடுங்க. தொட்டது பாருங்கள், இங்கே ஜாயின் பட்டன் காமிக்குது, அதையும் இப்படி தொடுங்க. மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ் வேணுமோ ஒன்று ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ தொட்டு உள்ளே வந்துடுங்க. சீக்கிரம் வாங்க கைஸ், மெம்பர்ஷிப்புக்குள்ளே போகலாம். சீக்கிரம் வாங்க பாட்டோ, டைம் வேறு போயிடுச்சு. சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். விஐபினா வெரி ஹாட்டுங்க, அது ரொம்ப அதிகம். நீங்கள் அந்த ஷோ அதில் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. ஷி போங்க. மூசோ தேங்க்யூங்க ஜாயின் பண்ண, கோல்டு ஜாயின் பண்ண நண்பருக்கு. மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி. எது மொட்டையாக சொல்லாதடா. மெயின்டெனன்ஸ்னா எதையாவது ஒன்று சொல்லு. மாஸ்க்கை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லியா? ஜிஎம் சுவாமி லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண. ஸ்ரீ ரஞ்சித் அன்னோன் லைக் போடுங்க. காளிதாஸ் கொஞ்சம் தானே இருக்கு, அப்புறம் ஏன் வஞ்சம் வைக்கிறீங்க? உங்கள் மனசை போல காட்டுங்க ப்ளீஸ். இருக்குங்க, உடனே ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப்பில் வந்து பாருங்கள். எதாக இருந்தாலும் உங்களுக்கு அங்கே எந்த ஒரு தடையுமே கிடையாதுங்க. தினேஷ்குமார் செல்லமே, அப்படி சொல்லாதடா, நான் ஒரு செல்லக்குட்டி தானே. ஜனா சங்கனா, நான் உன் செல்லண்டா. அப்படியெல்லாம் கோவிச்சிக்காதீங்க, கோவப்படாதீங்க. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரவீன்குமார், சிற்பி 922 குடைக்குள் மழை. யூடியூபில் மட்டுமே கைஸ், வேற எங்கும் கிளைகள் கிடையாது. யூடியூப்பில் மட்டும்தான் நம்ம சேனலு. ஒரே நிமிஷம், ஏன்னா இது வந்து நான் ரீல்ஸில் போட்டு விடுறதுக்கு. ஓகே, ஹாய் செல்லக்குட்டீஸ், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. சிற்பி 922 கொடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல், வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. ஃபர்ஸ்ட் சேனல் சிற்பி 922 கிரீன்வேஸ், செகண்ட் சேனல் சிற்பி 922 கொடைக்குள் மழை. சீக்கிரம் ஜாயின் பண்ணி உள்ள வந்துடுங்க. புலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். அவ்வளோதாங்க. ஆமாம் மோனி, ஆமாம் இருக்கட்டும், நம்ம சொல்ல வேண்டாம், அப்படி இருக்கட்டும். லவ் யுவர் பாடி. 10 லைக் போடுங்க கைஸ், லைக் போடுங்க. நீங்கள் பிக் பாஸ் போலையா?
அங்கே போயிட்டா ஃபேமஸ் ஆக முடியாதும்மா. அதனால தான் நான் போகலை. ஃபேமஸாக இருக்கிறவங்களும் இப்போ டல்லாகிடுவோம். அதனால தான் நான் அங்கே போகலை. லைக் போடுங்க, மேலே தெரியுற சப்ஸ்கிரைபை தொடுங்க, ஆல் பட்டனை போடுங்க. மிரண்டுட்டேன். ஓ கைப்பட்ட உடனே அம்மாடி கருஞ்சட்டி. இது பிக் பாஸ் மாதிரி தான் இருக்கு. அது சரி, பிக் பாஸ் போகிறத அவங்க பார்க்கவே மாட்டாங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? ஆல்ரெடி ஜாயின் தான் காட்டுது பாலாஜி உங்களுக்கு. பிக் பாஸில் ஒரே சண்டை காட்சி தாங்க. அப்புறம் ஒரே லவ் ஸ்டோரி தாங்க. கள்ளக்காதல் தாங்க அங்கே நிறையா இருக்குது. எங்கள் கமலஹாசன், என் காதல் மன்னன் கமலஹாசன் தலைவர் போனதுலேருந்தே எனக்கு மனசு சரியில்லைங்க. பிக் பாஸில் அவர் மட்டும்தாங்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக வருவார். அவரோட காஸ்டியூமை பார்க்குறதுக்கே நாங்கள்லாம் ரெடியாக இருப்போங்க. அங்கே உள்ளவங்களை பார்க்க நாங்கள் ரெடியாகல, எங்கள் காதல் மன்னன் கமல்ஹாசன் தலைவரை பார்க்குறதுக்கு ரெடியாக இருப்போம். அவர் இல்லாததுனால எங்களுக்கு நாங்கள் பெரிய சோகத்தில் இருக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவருக்கு அப்புறம் என்னோட செல்லம், என் லவ்வர், என் ஆசை, என் முன்னாள் கால சிம்பு தலைவர் வந்தாருங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்பா என் செல்லம் வந்திருக்குடா அப்படின்ட்டு. இப்போ யாரோ வராங்க, எனக்கு பிடிக்கலங்க. இப்போதான் வேலை முடிஞ்சு வந்தேன். ரொம்ப நன்றி உங்களை பார்த்து. ஓகே சாரி. ஓகே பிக் பாஸ் பார்க்குறதோட நிலாவோட லைவை பாருங்கள், மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். தேங்க்யூ தலை, தேங்க்யூ. பாலாஜி ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே. பாவம் அப்பப்போ ட்ரெண்டிங் ஸ்டார். அது ஒரு ரீல்ஸுக்கு மட்டும்தான். அதுக்கு என்னால் இதுக்கே இப்போ டைம் சரி பண்ண முடியல, ட்ரீம் மெயின்டைன் பண்ண முடியல 2 சேனலுக்குமே. இப்போ 3வது ட்ரெண்டிங் அப்படியே இருக்கட்டும், அது ரீல்ஸ்க்கு மட்டும்தான். அதுக்கு நான் வேறு பிளான் வச்சுருக்கேன். அதுக்கு தான் நான் அது அப்படியே தக்க வச்சுக்கிட்டே இருக்கேன். ரீல்ஸ் மட்டும் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டேன். மணி ஹேண்டா, தேங்க்யூ மணி ஹேண்டா, தேங்க்யூ. ட்ரீம் அப்படி இல்லை, ரீல்ஸ் வியூஸ் அங்கேயும் நல்லா இருக்கு. எங்கம்மா மொனி, எங்கே ஷோ ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அது நீங்கள் ஜாயின் பண்ணணும் தமிழன், காமன்லலாம் கிடைக்காது. நபி, அப்புறம் 8 லைக் போட்டோக்கு கைஸு கூட லைக் போடுங்க. என்ன KGF 3யா? ட்ரெண்டிங் ஸ்டார்ட். ஓ, அதை பற்றி பேசிக்கிறீங்களா? ஓகே. இருக்கிற 2த்துக்கே என்னால் முடியலை. 3வது அது தக்க வைக்கிறதுக்கு இப்போதைக்கு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது தேவைப்படும் போது அது வேறு மாதிரியாக நான் அப்படியே மாற்றலான் இருக்கேன். அதனால் அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அந்த சப்ஸ்கிரைபை நான் கரெக்டாக ஒரே மாதத்தில் கொண்டுட்டு வந்த சப்ஸ்கிரைப். அது 4800-900 சப்ஸ்கிரைப். அதனால் அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது புதுசாக ஒன்று கொண்டுட்டு, ஆல்ரெடி நம்ம இதில் இருந்ததுனால டக்குன்னு அதை கொண்டுட்டு வர முடிஞ்சுது. யூ டோன்ட் ரீட் த கமெண்ட்ஸ். சொல்லுங்கள் ஸ்ரீனிவாஸ், நீங்கள் எப்போ கமெண்ட்ஸ் பண்ணாலும் யூ டோன்ட் ரீட் த கமெண்ட்ஸ். இது மட்டும்தான் நீங்கள் போடுறீங்க. போட வேண்டிய டாப்பிக்கை நீங்கள் போடுறதே இல்லை. கண்டிப்பாக போடலாம். கண்டிப்பாக போடுறேன் மோனி, போடுறேன். அதில் ஏதோ அசால்ட்டுக்கு ஒரு சும்மா இப்படி எடுத்து ஏதோ போட்டு இப்போ நான் லைவ் முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன், சும்மா அதை இப்படி ஸ்க்ரீன் இப்படி வச்சுட்டு ஒரு சாங் ஒன்று போட்டு விட்டுறேன். ஓகே. ஹாய், ஹலோ கியூட்டி, ஹாய். I am your new subscriber. Reshma. Thank you Reshma, thank you. Welcome to personal life. Wow. Thank you Daniel. நீங்களா? Thank you Daniel, thank you. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. யார் அது? கார்த்திக். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எனக்கு உங்கள் நினைப்பாகவே இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். அந்த கமெண்ட்ஸ் மட்டும்தாங்க யூடியூப் அப்படியே முன்னாடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. என்னன்னே தெரியலங்க. மற்ற கமெண்ட்ஸ் எல்லாம் கல்லில் காட்டவே மாட்டேங்குது. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யூ. பார்த்தீங்களா? இதெல்லாம் கண்ணில் காட்டுது பாருங்களேன்.
சொல்கிறேன். நீங்கள் நான் டெய்லி ஹாய் சொல்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு ஹாய் சொல்ல மாட்டேன். சொல்லுங்கள் பாரதி, சொல்லுங்கள் பாரதி. அந்த சேனலை சமையலை பற்றி போட்டு விட நல்லா வியூஸ் கிடைக்கும். கிடையாது கிடையாது, என்னோட சேனல் ப்ரொமோட்டுக்கு அதை நான் வச்சுருக்கேன். சேனல் ப்ரொமோட்டுக்கு அது இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அது. அதுக்கு சமையலுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் இன்னொன்று வச்சுருக்கேன், பர்சனல் வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் வந்து இதில் இன்ன வரைக்கும் ஷேர் பண்ணது கிடையாது. அது வந்து நான் வீட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். சமையல் அது இதுன்னு சொல்லிட்டு சமையல் ப்ரோக்ராம் இருக்குது. அதனால தான் நான் இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொன்னதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்றைக்கி லைவில் வாய் விட்டுட்டேன். என்னுடைய சமையல் லைவ் வந்து இருக்குது, ஆல்ரெடி ஒரு சேனல் இருக்குது. அது 6 மந்த்தாக போய்கிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் அது ஒருத்தவங்களுக்கு கூட தெரியாது. ஆனால் அதில் வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் மட்டும்தான் அதில் வரும். ஒன்லி வீடியோ மட்டும்தான், அதில் ரீல்ஸ் எல்லாம் கிடையாது. அது தனியாக இருக்குது கைஸ். அது இப்போ தான் நான் கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். 6 மந்த் ஆகுது. இப்போ தான் அது 250 சப்ஸ்கிரைப் கொண்டு வந்திருக்கேன். இப்போ தான் கொண்டு வந்திருக்கேன் 250. ஏன்னா அதில் வந்து நான்றதெல்லாம் யாரும் தெரியாது. ஒன்லி சமையல் கிச்சன் அந்த நடு இது அடுப்பு மட்டும் தெரியும். சமைக்கிறது கை மட்டும் தெரியும், அவ்வளோதான் கைஸ். அது ஒன்று இருக்கு. ஒயிட்டி ஓனர் உங்களை பார்த்தா நான் ஆத்தாடி யாருமா நீன்னு சொல்லுவாங்க. ஒயிட்டி ஓனரா? மெசேஜ் எப்போ பார்ப்பீங்க மேடம்? அப்படி இல்லைங்கோ, அப்புறம் சொல்கிறேன். அந்த சேனலுக்கு செப்ரேட்டாக ரீல்ஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஃபார் இன்ஃபோ. சரி ஓகே, சரி ஓகே, சொல்லுங்கள் அப்புறமா. டிக்கே ரீச் ஆகிடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். செல்லங்களே சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. மேலே தெரியுற இந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுங்க சீக்கிரம் கைஸ். ஒய்டினா யூடியூப்பாங்க. ஆமாங்க, ஒய்டினா யூடியூப்னு அர்த்தம். ஃபுல் ஃபார்ம் வந்து யூடியூப். யாருன்னு இவ்வளோ அழகாக இருக்கிறேன்னா? ஐயோ, இவனுங்க வேற இப்படியெல்லாம் கேட்டு கேட்டு உசு பேத்தி விட்டுறானுங்க. அப்புறம் நம்ம ஏதாவது போயிட்டு அப்படி இப்படி அழகுபடுத்திட்டு வந்தோம் அப்படின்னா இவளுங்க வேற குதிச்சுக்கிட்டு வந்துடுறாளுங்க. இவ கிளவி, 60 வயசு கிளவி, மேக்கப் போட்டு வந்துட்டு உட்காந்துட்டு ஏமாத்துறா. எனக்கு ஒரே சிரிப்பா இருக்கு அதை படிச்சாலே. அடி பாவி சண்டாலி சிரிக்கி, என்ன பார்த்து 60 வயசுன்னு சொல்லிட்டாலே பொசுக்குன்னு. நிஜமா எனக்கு அந்த நான் இப்போ சொல்றேங்க, எனக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கோவமே வராது. என் ரீல்ஸில் ரொம்ப அதிக வியூஸ் போய் நிறையா லைக்லாம் இருந்து ஹாப்பி நிலா சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிப்பி 922 குடைக்குள் மாதிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உன்னை உசுப்பு எத்தனாலும் காட்டாம ஏமாத்துற ஆரம்பிச்சிட்டாங்கயா. அதுக்கு தாங்க மெம்பர்ஷிப் இருக்கு, உடனே வாங்க. சிங்காரம், ஹாய் சிங்காரம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜே ஜே அது எடுத்து ஷூட் போடா. அப்புறம் ஹாய் சிங்காரம், சொல்லுங்க. உன்னோட அடுப்பு மட்டும் தெரிஞ்சால் போதுமே. தெரியுங்க, டைம் இருக்குங்க அதுக்கு. வா தலைவா, வா வா. உங்கள் கமெண்ட்ஸ் தெரிய மாட்டேத. அதை எடுத்தா நிலா நிலவழகன், ஹாய் நிலவழகாம் நண்பா. எனக்கு அந்த சேனல் இருக்கிறதே சொல்லலை பார்த்தியா? போடா, என்னை ஏமாத்திட்ட. ஒரு இல்லை இல்லை, அது யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் சருவுக்கு இப்போ அதிர்ச்சியாக இருக்கணும். என்கிட்டயாவது சொன்னாரா பார்த்தியா அப்படின்ட்டு. யாருக்குமே தெரியாதுங்க. அது வந்து வீட்டில் வச்சு ஷூட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். என்ன சார்ந்ததாக இருந்தால் நான் சொல்லியிருப்பேன். நான் சமையல் பண்ணுவேன் வீட்டில். என்னோட ஃப்ரெண்ட் வந்து அதை ஷூட் அது மட்டும் பண்ணுவாங்க. அது அவங்க கண்ட்ரோலில் விட்டுருக்கேன். அதனால் நான் வந்து அதை பார்க்குறது கிடையாது. சமைக்கிறத கவர் பண்ணுறது மட்டும்தான் அவங்க வேலை. அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறது அவங்களோட வேலை. அதனால் எனக்கு வந்து அதை பற்றி நான் போகிறதில்ல. ஏன்னா எனக்கு நான் என்ன சார்ந்த சேனலையும் என்னால் சமாளிக்க முடியல, வச்சுருக்கேன் அப்படியே. ஆயிடுச்சு, வாட்டர் குடிங்க. இல்லைனா நோ ப்ராப்ளம், அப்புறம் குடிங்க, ஜஸ்ட் ஃபார் மினிட். ஓகே 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 ஓகே, குடிக்கிறேன். சரி ஓகே, வாங்க நம்ம கோல்டுக்கு போகலாம். இப்போ டைம் ஆயிடுச்சு, 11:51 ஆகுதா மேடம்? இதில் ஏதாவது வருகின்றதா? என்றால் கண் விழித்து உழைப்பதா? ஏதோ 5 10 கிடைக்குங்க இந்த யூடியூப்பில் வந்து உட்காந்துருக்கிறதுனால. நீங்கள் நினைக்கிற மாதிரி கீழே பூமியிலேருந்து வானத்தை தொட்டுரும் அப்படிலாம் கிடையாதுங்க.
ஏதோ ஒரு மாதத்துக்கு நம்ம வீட்டு செலவு சமாளிக்கலாம். சமையல் பொருள், மளிகை பொருள் வாங்கலாம். வீட்டு வாடகை கொடுக்குறேங்க. அவ்வளோதாங்க. இதில் நம்மளால் யூடியூப்பில் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இதில் டேக்ஸ் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது. கிடைக்கிறதும் 5 10 அதுலேயும் வந்து ஒரு ரீல்ஸுக்கு வந்து 10 பைசா தாங்க கொடுக்குறாங்க. அதாவது 1000 வியூஸ் போகுது அப்படின்னா 10 பைசாங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், நான் போட்டிருக்கிற ரீல்ஸ்லாம் முக்கால்வாசி வெறும் 2000 வியூஸு, 3000 5000 வியூஸு. 10 பைசா எந்த காலத்துலங்க செய்கிறது? அப்போ எங்கள் நிலைமையை நீங்கள் நினச்சி பாருங்கள். த்ரோட் பெயின் வரும்ல அடிக்கடி. ஆமாம், அதே சமாளிச்சுட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தாங்க இருக்கோம். ஹோமியோபதி சாப்பிட்டுருக்கேன். சமையல் முடிந்ததும் கழுவுவது யார் பொறுப்பு? அதுவும் அவங்க அம்மா பார்த்துக்குவாங்க. உங்கள் மேலே நிறைய பேருக்கு பொறாமை சுற்றி போடுங்க. அது ஏகப்பட்டது இருக்குது ஜாஃபருக்கு இங்க. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. 500 லைக்கு கொண்டு வந்து விட்டுருங்க, மெம்பர்ஷிப்புக்குள்ளே போயிடலாம். ஒரு மாஸ் டிசைன் அனுப்பியிருக்கேன். சரி, ஓகே. ஓகே. இது வேறையா கார்த்திக்கு? இது வேறையா? சரி, ஒத்துக்கிறேன், விடு. ஆசையா நான் கெடுப்பானே, ஒத்துக்கிறேன். உனக்கு 0 அமௌண்ட்டு வரதான் அதிகம்தான். அது ஏன் கேட்குறீங்க? 1008 ப்ராப்ளத்தை சமாளிக்கிறோம் கைஸ் இந்த யூடியூப்பில். 1 இல்லை 2 இல்லை. பார்க்குறவங்களுக்கு ஏதோ ரொம்ப ஈஸியாக தெரியும். ஆனால் இதில் நாங்கள் எவ்வளோ கண்ணு முழிச்சு உழைச்சாலுமே அந்த 5 10 கிடைக்கிறதுக்கு 1008 ரூல்ஸ் போடுறாங்க யூடியூப்பு. நீங்கள் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு ஸ்டொமக் ஃபயர். உன்னை எவ்வளவு பேசுகிற அப்படி என்கிட்ட விடு, நாங்கள் பேசிக்கிறோம். சரி சரி சரி, ஓகே. ஓகே செல்ல, என்னால் வர முடியாத ஆக்சஸ் கேன்சல். மறுபடியும் ட்ரை பண்ண சுவாமி, ட்ரை பண்ண காட்டுங்க ப்ளீஸ். என்ன பேர்? உண்மை சொன்ன நிலவுக்கு சூரிய வாழ்த்துக்கள் மேடம். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ். கம்மி தான் பூபதி. மேலே டிபியை தொட்டு பாருங்க போயிட்டு சீக்கிரம். டுடே கிச்சன் லைவ் இருக்குமா? முகமது உஸ்மான். கோல்டு தானே இன்னைக்கு இருக்கு. வாங்குவாங்க இன்னைக்கு கோல்டு ஆக்சஸ் தான் மெம்பர்ஷிப். சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கம்மா. லவ் யூ சொல்லுங்களே. அப்படி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை காளிதாஸ். சரி, ட்ரை பண்ணு சுவாமி. ட்ரை பண்ண போறீங்கன்னா ட்ரை பண்ணணும்னா அவசரம் இல்லை. சரி வாங்க போகலாமா? லைக் இப்போதைக்கு 500 ஃபில் ஆக லேட் ஆகும் நான் நினைக்கிறேன். வாங்க கைஸ். சரி, நம்ம மெம்பர்ஷிப்புக்கு போயிடலாம், கோல்டுக்கு போயிடலாம். கைஸ், நாங்கள் இப்போ கோல்டு மெம்பர்ஷிப்பில் போக போகிறேன். யாராவது ஜாயின் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் நடுவில் ஜாயின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. ஓகே, ஷோ ஓடிக்கிட்டே இருக்கும். மிஸ் பண்ண வெரி ஹாட் ஷோ மிஸ் பண்ணிடாதீங்க. சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே, வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. யூடியூப்பில் மட்டும்தான் நமக்கு. ஃபஸ்ட்டு சார் சிப்பி 92 க்ரீன் வேஸ், செகண்டு சிப்பி 922 குடைக்குள் மழை. குட் நைட் செல்லங்களே. இதில் மெம்பர்ஷிப் முடிச்சுட்டு உடனே சிப்பி 92க்கு வரணும். அதுக்கு தான். ஓகே, பாய் பாய். வாங்க இப்போ நம்ம கோல்டு ஆக்சஸ்க்குள்ளே போகலாம். மறந்துட்டு எழுந்திரிச்சு நிற்கிறதுக்கு. எப்போவுமே நம்ம லைவ் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் பண்ணோம்னா எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் நிற்போம். சாரி, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. சாரி செல்லங்களே. கொஞ்சம் கிட்ட நான் எட்ட போயிடுறேன். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து கேமராவை தொடக்கவே மறந்துட்டேங்க. இருங்க, இப்பதாங்க கொஞ்சம் பழிச்சுன்னு தெரியவே. இவ்வளோ நேரம் வரை இருட்டாக இருக்கும். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உடனே ஜாயின் பண்ணி உள்ள வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த சாரி கட்டியிருக்கேன்ப்பா.
நல்லா இருக்கா செல்ல குட்டிங்களா? லைவ் முடிச்சுட்டு தொடச்சிருக்கலாம். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கவலைப்படாத நண்பர்கள் நாங்கள் கூட இருக்கோம். லைவ் லைவ் முடிச்சுட்டு என்ன சொல்ல வரீங்க சுவாமி? சரி ஓகே. சரி ஓகே ஓகே. இப்போ சீக்கிரமாக டபுள் டச் பண்ணி 500 லைக்கை ஃபில் பண்ணுங்க. அதை ஃபில் பண்ணாதான் எனக்கு திருப்தியே ஆகுங்க. அதை ஃபில் பண்ண வரைக்கும் நம்ம மனசு அப்படியே ஏங்கி தவிச்சிருக்கோம்ல. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்க்ரீனை 2 டைம்ஸ் இப்படி டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. அப்புறம் மேலே தெரியுற அந்த சப்ஸ்கிரைபர் தொட்டு ஆல் கொடுத்துருங்க. சீக்கிரம் செய்யுங்க கைஸ். சீக்கிரம் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணுங்க. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. வெல்கம் வடிவேலு. ஹாய் வடிவேலு. பக்கத்தில் பாருங்க, பச்சை கலரு செடி தெரியுதுங்க. கண்ணா இது எவ்வளோ தூரத்தில் நின்னாலும் அப்படி பவராக தெரியலையா? பச்சை கலரா? அதிலே கண்ணு கோளாறு பார்த்தீங்களா? அது வேற கலர். அது என் வாயில சொல்ல வைக்க பார்க்குறான், நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பச்சை கலருங்கிறான். கண்ணு சரியான மங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்டா என் லைவ் எல்லாம் வயசான கேஸாவே பார்த்துட்டு இருக்கீங்க? எங்கேயாவது ஒரு 34 44 ப்ளஸ் இருக்கீங்களா? எல்லாம் வெறும் 60 ப்ளஸ்ஸாக இருக்கு. கண்ணு கோளாறு பிடிச்சானுங்களா? கார்த்திக் உனக்கு 2 நாளாக என்ன ஆச்சு? ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பு. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இருடா 500 லைக் தொடணும்ல. பைத்தியம் கிட்ட வந்துட்டோம். செல்லக்குட்டி சீக்கிரம் லைக் போடுங்க. 500 ஃபில் பண்ணுங்க சீக்கிரம். மெம்பர்ஷிப்புக்குள்ளே வேற போகணும். இப்படி டபுள் டச் பண்ணுங்க, லைக் போடுங்க. இப்படி இது சப்ஸ்கிரைப் இது தொட்டு ஆள் கொடுத்துருங்க கைஸ். அப்போ தான் என்னோட லைவ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் நாளைக்கு லைவ் வந்தால் பார்க்க முடியும். சீக்கிரம் டபுள் டச் பண்ணுங்க. அப்புறம் மெம்பர்ஷிப்பை தொட்டு சீக்கிரம் உங்கள்கிட்ட வந்துடுங்க. சீக்கிரம் மறுபடியும் டபுள் டச் பண்ணுங்க கைஸ். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். டைம் போயிட்டே இருக்கும். சீக்கிரம். ஏன்னா இவ்வளோ கிட்ட நெருங்கிட்டோம். அது 500 லைக்கை ஃபில் பண்ணிட்டே உள்ளே வந்துடலாம்ல. சீக்கிரம் யா. கமெண்ட்ல நான் போடுறதுலாம் தான் ஷோ. சீக்கிரம்டா. கிட்ட வந்துட்டோம். ஜாலி ஜாலி. முடியாது அன்பு போடா. ஹவு டு ஜாயின்? மேலே இது தொடுங்க, டிபிஐ தொடுங்க. இங்கே ஜாயின் பட்டன் இருக்குது, அதை தொடுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நான் இதில் கோல்டில் தான் வரேன். ஜாயின் பண்ணுறவங்க ஸ்பெஷல் ஷோவாக எடுத்துருங்க. ஏன்னா அதில் தான் வெரி ஹாட் டெய்லியுமே இருக்கும். அப்போ தான் நீங்கள் கோல்டும் பார்க்கலாம், சில்வரையும் பார்த்துக்கலாம், ஸ்பெஷல் ஷோவையும் சேர்த்து பார்த்துக்கலாம். சீக்கிரமாக டபுள் டச் பண்ணி சீக்கிரம் உள்ளே வாங்க. எப்படி டபுள் டச் பண்ணுங்கள், மேலே சப்ஸ்கிரைப் தொட்டு ஆள் கொடுத்துருங்க. சீக்கிரம் தொடுங்க காய். ஜாலி.
ஜாலி ஜாலி ஜாலி. 500 லைக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ம், ம், ம். அம்மா அப்பாட, பார்த்தீங்களா எவ்வளோ சடங்குன்னு? அவ்வளவு திருஷ்டி நம்ம சேனல் மேலே. கொல்லி கண்ணெல்லாம் ஒளிஞ்சு போக. ஓகே ஓகே, வாங்க இப்போ நம்ம கோல்டு ஆக்சஸ்க்குள்ள போகலாம். செல்லக்குட்டி, மீண்டும் உங்களை நாளைக்கு இதே மாதிரி காமல் லைவ்ல அழகாக உங்களை சந்திக்கிறேன். குட் நைட். ட்ரீம் மெம்பர்ஷிப்புக்குள்ளே வாங்க. சரியா? குட் நைட் ட்ரீம், குட் நைட். ஜெயராஜ், தேங்க்யூ செல்லம், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.